ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின அவுட்லைனை மட்டும் பார்த்தோம். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ரவுண்டு 1 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்னவெல்லாம் செய்யணும். உங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா எம்சிசி வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜில் இருக்குது. சாப்டர் 12 எடுத்து வச்சுக்கோங்க. நான் படிக்க நீங்களும் அந்த பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்களும் அப்படியே ரீட் பண்ணிட்டு வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ். கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஃபார்ம்டு தட் இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் சப்மிட்டட் by the candidate in online application form of NTA used for registration on the MCC portal for counseling. அப்போ நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதும்போது அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருப்பீங்க. அதில் எந்த மொபைல் நம்பரும் ஓகேங்களா, எந்த இமெயில் ஐடியும் கொடுத்தீங்களோ அதையே வச்சு ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒரு மொபைல் நம்பரும் இப்போ ஒரு இமெயில் ஐடியும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா எல்லா டேட்டாவும் ஆல் இண்டியா கோட்டா என்ன பண்ணியிருக்கோம், என்டிஏ கிட்டேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது நீங்கள் இதை மாற்றினீங்கன்னா எல்லா டேட்டாவும் மாறிடும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஆல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் பை த எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ் த்ரூ த இமெயில் ஆன் ரெஜிஸ்டர்ட் இமெயில் அட்ரஸ் எஸ்எம்எஸ் ஆன் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஒன்லி. அப்போது உங்களுக்கான அனைத்து தகவல்களும் எம்சிசி வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கும் எஸ்எம்எஸ்ஸாக அனுப்புவாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் கொடுக்குற இந்த இமெயில் ஐடியும் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரும் அடிக்கடி மாற்றக்கூடாது. என்டிஏல அப்ளிகேஷன் போடும்போது, நீட்டுக்கு அப்ளை பண்ணும்போது எதை கொடுத்தீங்களோ அதை வச்சுக்குங்க. மறக்காமல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் மெயில் ஐடியை ஆக்டிவாக வச்சுக்குங்க. மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும். எனி கம்ப்ளைண்ட் வித் த ரிகார்ட் டு த சேஞ்ச் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் ஷல் நாட் பி என்டர்டைன்டு பை த எம்சிசி ஆஃப் டிஜிஹெச்எஸ். இப்போது அந்த சிம்மை நான் தொலைச்சிட்டேங்க சார், ஆல் இண்டியா கோட்டாக்கு நான் இப்போ வேறு சிம்மை போடுறேன், நீட்டுக்கு அப்ளை பண்ண மெயில் ஐடி இப்போ இல்லை, பாஸ்வேர்டை மறந்துட்டேன், இல்லைன்னா அது நாட் இன் யூஸ் அப்படின்ட்டு எந்த விதமான கொரிஸும் இல்லைன்னா எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கேட்காதீங்க. அதை எம்சிசி என்கரேஜ் பண்ணாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு யூஸ் லேப்டாப் அண்ட் ஆர் கம்ப்யூட்டர் எலாங் வித் த லேட்டஸ்ட் registered version of Chrome, Internal Explorer, Firefox, Windows, iOS during the registration and choice filling. ஓகேங்களா, அப்போ நீங்கள் நான் போன வீடியோலையே சொல்லிட்டேன், டிஎன் மெடிக்கலுக்கும் சொல்லிட்டேன், எம்சிசி கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் எல்லாமே அப்டேட் ஆன மாதிரி க்ரோமு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்ஃபாக்ஸு, விண்டோஸ், ஐஓஎஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு டிவைஸிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். டு அவாய்டு த டெக்னிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மொபைல்லையே பண்ணிக்கிறேன் அப்படின்னெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். ஓகேங்களா, சரி, அடுத்த பாயிண்ட் என்ன, குவாலிஃபைடு அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் required qualified and eligible candidate are required to register on the MCC website, that is www.mcc.in/nic.in official website கொடுத்துருக்காங்க. Participate in the counseling process for allotment of seat. MCC does not allot any seat either on nomination basis or manually. சரி, அதாவது நீட்டில் நான் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்டும் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எங்கே, அஃபீஷியல் வெப்சைட்டில். ஓகேங்களா, கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் சீட். எம்சிசி டஸ் நாட் அலாட் எனி சீட் எய்தர் ஆன் நாமினேஷன் பேசிஸ் ஆர் மேனுவலி. இது எப்படி சொல்கிறது, ஒரு நாமினேஷன் பேசிஸ்லேயோ இல்லைன்னா மேனுவலாவோ செய்கிறது இல்லை. அப்படின்னா இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா குழுக்கள் முறையிலையோ இல்லைன்னா முதல்ல போடுறவங்களுக்கு முதல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறவங்களுக்கு முதல்ல, கடைசியாக போடுறவங்களுக்கு கடைசி, அந்த மாதிரியான முறைகள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறத
சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு டவுன்லோட் த சாண்டஸ் ஆப். ஓகேங்களா, இந்த ஆப்பை நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க? சாண்டஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு டவுன்லோட் த சாண்டஸ் ஆப். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் சாண்டஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் ஓடிபி ஆன் யுவர் ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோனில் சாண்டஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து மேபி இந்த ஆப் மூலிமா வரலாம். அதனால் ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் போடுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி சாண்டஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. அடுத்தது பாருங்கள். த கேண்டிடேட் வில் ஹாவ் டு மேண்டேட்ரி அப்லோட் எசென்சியல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட். இதை வந்து அடுத்த பேஜில் ரவுண்ட் 1 கிளியராக சொல்லியிருக்காங்க. அப்போது அடுத்த பேஜையும் நீங்கள் பார்த்துருங்க. இதை வந்து 2 ஸ்லைடாக போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, கேண்டிடேட் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும், 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அது வந்து ரீஃபண்டபிள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள். ஓகேங்களா, செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒரே ஒரு டைம் கட்டுறது, அது திரும்ப கிடைக்காது. ஓகேங்களா, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும்? ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட். எல்லாரும் இப்போவே வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அவங்க மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன செய்யணும்? டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். இட் இஸ் ஆல்சோ மேண்டேட்ரி ஃபார் கேண்டிடேட் டு டேக் தர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டியூரிங் தி ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் ஆஃப் டு த காலேஜ் ஸோ ஆஸ் கன்ஃபார்ம் த அலாட்டட் சீட்ஸ். அப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறீங்க. ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் உங்களுக்கான ரவுண்ட் 1 காலேஜ் கிடைச்ச உடனே நீங்கள் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும். நேரடியாக நீங்கள் ஆஜராக வேண்டும். அப்பொழுது உங்களுடைய அசல் சான்றிதழ்கள் அனைத்தையும் எடுத்து செல்ல வேண்டும். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட கல்லூரிக்கு அனைத்து அசல் சான்றிதழ்களையும் எடுத்து செல்ல வேண்டும். ஓகேங்களா, அடுத்த ஸ்லைடில் ரவுண்டு 1க்கான ரூல்ஸ் என்ன, அதுக்கு நம்ம என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. எவ்ரிவான், திஸ் இஸ் பார்த்திபன், வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இப்போது லாஸ்ட் வீடியோவில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் 1 by 1 செப்பரேட் வீடியோவாக போட்டுக்கலாம், எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டு துணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ரவுண்டு 1க்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த வீடியோவில் ரவுண்டு 1 மட்டும் பார்க்க போகிறோம். அப்புறம் அடுத்த வீடியோவில் ரவுண்டு 2, அதுக்கப்புறம் ரவுண்டு 3 ஆர் மாப்பப் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி ரவுண்டு. இப்போ ரவுண்டு 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஜ் நம்பர் 33 எடுத்து வச்சுக்கோங்க. எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவோட ப்ராஸ்பெக்டஸ் வந்து உங்களுக்கு எம்சிசி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது, நம்ம எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அப்போ நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை கையில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் படிக்க அப்படியே நீங்களும் அதை வந்து ரீட் பண்ணிட்டு வந்துடலாம். பேஜ் நம்பர் 33ல் ரவுண்டு 1க்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் விச் வில் இன்க்ளூட் பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள். அப்போது இதில் நம்ம என்ன செய்யணும்? இதுதான் வந்து மெயின் கவுன்சிலிங் ரவுண்டு 1 அப்படிங்கிறது. இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுட்டு இன்க்ளூடிங் பேமெண்ட் ஆஃப் நான் ரீஃபண்டபிள். அப்போது ஃபீஸ் பேமெண்ட்டை பற்றி லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். கேட்டகிரிக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கான நான் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டும் கட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 + 5000, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்.
அப்போது அந்தந்த நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், கரெக்டாக அதையே எடுத்துக்காதீங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் செக்யூரிட்டி டெபாசிட் ரெண்டையும் சேர்ந்து கட்டணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்டு refundable security deposit to be refunded only in the account from which payment has been made. இப்போது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டு யாருக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒன்லி யாருக்கு பேமெண்ட் ஹேஸ் பீன் மேடு, முதல்ல நீங்கள் யார் அக்கௌண்ட்லேருந்து கட்டினீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் வந்து ப்ரௌசிங் சென்டரில் ஒரு அண்ணனோட அக்கௌண்ட்லேருந்து கட்டினேன், இப்போ என்னோடய அக்கௌண்ட்டுக்கு திரும்ப அனுப்புங்க அப்படின்னு மெயில் பண்ணிங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மெயில் யாருக்கு பண்ணணும், டிபார்ட்மெண்ட் வைஸாக மெயில் கொடுத்துருக்குறாங்க. மெயிலை மாற்றி செய்யக்கூடாது, மெயிலை வந்து மாற்றி சென்ட் பண்ணக்கூடாது. அது அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். எக்ஸசைசிங் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ஆஃப் ஆன் ஆல் டேஸ். இப்போ இந்த ரவுண்ட் ஒன்னில் தான் என்ன பண்ணுறாங்க, அனைத்து நாட்களிலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆன உடனே அனைத்து நாட்களிலும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம், ஆல் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரவுண்ட் ஒன் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆன உடனே அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், அதுவும் ரவுண்ட் ஒன்னில் தான் நடக்கும். ரவுண்ட் ஒன்னில் சீட் அலாட்மெண்ட்டும் நடக்கும். பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட் ரவுண்ட் ஒன் ஆன் எம்சிசி வெப்சைட். அப்போ இது என்ன நடக்குது, பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட். இப்போ நீங்கள் ரவுண்ட் ஒன்னில் கலந்துக்கிட்டீங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, சாய்ஸ் லாக் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட் ஆச்சு. அப்புறம் இந்த ரிசல்ட்டை வந்து எம்சிசி ரவுண்ட் ஒன்னுடைய ரிசல்ட்டை எம்சிசி வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்லோடிங் தி எசென்சியல் சர்டிஃபிகேட் ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட். அப்போது எப்போ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், நாட் ஓன்லி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஸ்டேட் கவுன்சிலிங் மாதிரி இல்லை, ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகுது, ரவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆனோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டின உடனே செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாமே அந்த ஷெட்யூல் இருக்கிற ரவுண்ட் ஒன் ஷெட்யூலில் இருக்கிற அனைத்து வேலை நாட்களிலும் நடைபெறும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட்டு பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் ரிசல்ட்டை வந்து நம்ம எம்சிசி வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, அப்லோடிங் தி எசென்சியல் சர்டிஃபிகேட் ஆஃப்டர் டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட். அப்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். ஓகேங்களா? தேவையில்லாமல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் ரிசல்ட்டு வந்தவங்களதை மட்டும் தனியாக பிரிக்கிறதுக்கு பதிலாக ரிசல்ட்டு யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அவங்க மட்டும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணால் போதும். அப்போது ஒர்க்கு வந்து வெரி சிம்பிள் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் வித் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அட் த அலாட்டட் மெடிக்கல் காலேஜ் ஆர் டென்டல் காலேஜ் அகைன்ஸ்ட் த ரவுண்ட் ஒன். அப்போ என்ன பண்ணணும், ரிசல்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் செய்யணும், நேரடியாக கல்லூரிக்கு செல்ல வேண்டும் வித் த ஒரிஜினல் அசல் சான்றிதழ்களுடன். ஓகேங்களா? உங்களுக்கு அலாட்டான மெடிக்கல் காலேஜோ டென்டல் காலேஜுக்கோ எந்த ரவுண்ட் ஒன்னில் எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அலாட் ஆச்சோ அங்கே நேரடியாக விண்ணப்பதாரர் அசல் சான்றிதழ்களுடன் செல்ல வேண்டும். ஒருவேளை ஓகேங்களா அந்த சீட்டு அந்த கேண்டிடேட்டுக்கு பிடிக்கல, ரவுண்ட் ஒன்னில் அலாட் ஆன காலேஜு பிடிக்கலை அப்படின்னா என்ன செய்யணும், அந்த கேண்டிடேட்டு அங்கேருந்து ஆப்ட் அவுட் ஆகிட்டு, ஓகேங்களா, படிச்சிடலாம். கேண்டிடேட்ஸ் who have allotted a seat in round 1 can opt out for willingness to upgrade from the round 1 to round 2. ஓகேங்களா, for which they will have to physically report with the original document at the allotted college. அப்போ ரவுண்ட் ஒன்னில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆப்ட் அவுட் ஆகிக்கலாம். ஆப்ட் அவுட் ஆகிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரீஅலாட்மெண்ட், அந்த இடத்துல அப்கிரேடு. அப்போது ரவுண்டு 2ல் நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்கிரேட் ஆன காலேஜுக்கு அலாட்டட் காலேஜுக்கு உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம். புரியுதுங்களா? அப்போ இது ரவுண்ட் ஒன்னுக்கான ரூல்ஸு, ரவுண்ட் ஒன்னில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் கடைசியாக நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அ ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் இஸ் நாட் அலாட்டட் எ சீட்
he can participate in round 2 directly without fresh registration. அப்போது ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டோம், சீட்டு கிடச்சிது, அவங்க அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிவிட்டு நேரடியாக கல்லூரிக்கு சென்று நேரடியாக ஆஜராக வேண்டும். ஓகேங்களா? ஒருவேளை ரவுண்ட் 1ல் உங்களுக்கு கிடைச்ச சீட்டு உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா ஆப்ட் அவுட் ஆகிட்டு அப்கிரேடு பண்ணிவிட்டு ரவுண்டு 2ல் அலாட் ஆகிற காலேஜில் நீங்கள் போய் நேரடியாக ஆஜரானால் போதுமானது. ஒருவேளை ரவுண்டு 1ல் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் உங்களுக்கு சீட்டு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக ரவுண்டு 2ல் கலந்து கொள்ளலாம். மேற்கொண்டு வேறு எதுவும் தனியாக பணம் செலுத்த வேண்டியதில்லை. அதாவது கட்டணம் எதுவும் செலுத்தாமலேயே நீங்கள் என்ன செய்யலாம், நேரடியாக 2ஆம் சுற்றில் கலந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. ரவுண்டு 2க்கு மீண்டும் ஒரு முறை நீங்கள் பதிவு செய்ய வேண்டியதில்லை. இது வரைக்கும் ரவுண்டு 1க்கான ரூல்ஸ். ஓகேங்களா? அப்போ ரவுண்டு 2னுடைய ரூல்ஸை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பேஜ் நம்பர் 33ல் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ரவுண்ட் 1 தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போது எம்சிசி உங்களுக்கு என்ன பண்ண போகுது, எடுத்த உடனே ரவுண்டு 1 ரவுண்டு 2 மாப்பப் ரவுண்டு ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் நடத்த போகிறதில்ல. கரெக்டுங்களா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடத்துது. அப்போ ரவுண்டு 1 முடிஞ்சு தான் ரவுண்டு 2, ரவுண்டு 2 முடிஞ்சு தான் மாப்பப் ரவுண்டு முடிஞ்சு வேக்கன்சி இருந்தால் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தேவையான வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் பக்காவாக வந்துடும். அப்போ ரவுண்டு 1க்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ப்ராஸ்பெக்டஸ் எடுத்து வச்சு அது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து வச்சுட்டு பேஜ் நம்பர் 33ல் நான் சொன்ன எல்லாத்தையும் இன்னொரு டைம் படித்து பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என நினைக்கிறேன். அப்படி உபயோகமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வீடியோவை லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவுண்டு 1க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காலையிலேயே நான் சொல்லிட்டேன். என்ன சொன்னேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறீங்க. அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய், see you, have a nice day. அடுத்த வீடியோவில் ரவுண்டு 2 பற்றி பார்க்கலாம்.